எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி சார் ரொம்பவே பிடிக்கும். அவரோட தலையணை தாக்க படம் வந்து பாத்தீங்களா, அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு ஃபன்னி காமெடி, அந்த ஒரு ஜானர் தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டா இருந்துச்சு. அந்த ஒரு ஜானர்ல தான் எல்லா படமும் வந்துச்சு. அந்த தலையணை தாக்க ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து அதை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் மேல எனக்கு ஒரு கிரேஸ் வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தது. அவர் என்ன டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார்னு சொல்லி முழு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த படம் வந்து போய் பாத்தீங்கன்னா எதுக்குடா 2 வருஷம் இது படத்துக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அப்படி ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்ல, கதை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் சொல்லல. படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு நாள் நடக்கிற கதையா இருக்கு. ஆனா அதுக்கு எதுக்கு 2 வருஷம் டைம் ஆச்சு, 120 டேஸ் எதுக்கு வந்து ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வரும். பிளஸ் இந்த படம் ஷூட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துல படம் எடுத்து இன்னொரு 2 மாசத்துல ரிலீஸ் பண்றதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. லிட்டரலி போன வருஷம் பிப்ரவரி இல்ல மார்ச்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் அந்த அசர்பைஜான்ங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நிறைய புயல், நிறைய பிரச்சனை, நிறைய ஷூட் டிலே ஆகி நிறைய பேரோட கால் ஷீட் கிடைக்காம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க.